மேற்செம்பாலை என்கின்ற ஒரு தமிழ் பண்ணு இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் மேற்செம்பாலைனா என்ன? தெரியாது. ஆனால் கல்யாணி என்று சொன்னால் தெரியும். மேற்செம்பாலையை கல்யாணி என்ற கர்நாடக இசை ராகமாக பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள். பெயர் மாற்றம் செய்துவிட்டால் பழமை அழிந்து போகும் என்பது நமக்கு தெரியும். எதையும் நாம் பெயர் மாற்றம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பழமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். நாம் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு வாட்டர் ஃபால்ஸ் என்பதை நீர் வீழ்ச்சி என்று மாற்றினோம். அருவி என்ற சொல் இன்று அருகி வருகிறது. அருவி என்று சொல்லுவதை நாம் குறைத்து கொண்டு விட்டோம். நீர்வீழ்ச்சி என்றே எழுத தொடங்கிவிட்டோம். தமிழ் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் பழம் சொற்கள் இன்று நாம் கையாள விட்டுவிட்டோம். எத்தனை சொற்கள் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்கு, மிகப்பெரிய பட்டியல். நீங்க ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி இந்த புத்தக கண்காட்சியில் இருக்குது. வாசிக்கிற பழக்கமே போச்சு. எதுவா இருந்தாலும் இந்த கையடக்க பேயின்னு நான் சொல்லுவேன். அந்த கையடக்க செல்பேசிக்குள்ள நம்ம எதுவா இருந்தாலும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அன்பை கூட அதில் தேடுகின்ற இளைஞர்களைத்தான் பார்க்கிறோம். அந்த அகராதியில் ஆர்ஜின் அன்னவுன்னு போட்டிருக்கிற அத்தனை சொற்களும் தமிழ் சொற்கள். இது எங்கிருந்து வந்தது என்று வேர்ச்சொல் தெரியல அப்படின்னு எழுதியிருக்கிறான். மற்ற சொற்கள்லாம் இது கிரீக்ல இருந்து வந்தது, இது லாட்டின்ல இருந்து வந்தது, இது இத்தாலியிலிருந்து வந்தது, இது ஜெர்மனியத்திலிருந்து வந்தது, இது பாரசீகத்திலிருந்து வந்தது, இது உருது மொழியிலிருந்து வந்தது என்று எழுதுவர்கள் ஆர்ஜின் அன்னவுன் இதனுடைய வேர்ச்சொல் தெரியலன்னு எழுதுறான். பார்த்தா தமிழ் சொல்ல இருக்கு. ஏன்னா அந்த குழுவில் தமிழும் ஆங்கிலமும் தெரிந்த நம்முடைய பேராசிரியர்கள் ஒருத்தர் கூட இல்லை. பாரதியை போல பிற மொழியை படித்து தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லுகின்றவர்கள் அருகிவிட்டார்கள். பிற மொழியை படித்து விட்டு பிற மொழியில் நிலைத்து விட்டார்கள். தமிழ் எப்படிப்பட்டது என்று எடுத்து சொல்ல மறந்து விட்டார்கள். இது சொல்ல மறந்த கதை. அதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நம்முடைய கதை இது, சொல்ல மறந்த கதை. அப்ப ஒண்ணுமில்லை. ஒன்று அதுதான் ஒன். 2 2 8 8 கட்டுமரம் கட்டமரைன். நாகப்பட்டினத்துக்கு வந்து கட்டுமரத்தை சொல்லாம இருக்க முடியுமா? கட்டுமரம் கட்டமரைன். நாவாய் நேவி தாக்கு அட்டாக்கு கொல்லு கில்லு அரிசி ரைஸ் கொழு க்ளூ. தமிழ்ல கொழு, ஆங்கிலத்தில் க்ளூ. எத்தனை சொற்கள் சொல்லிக்கொண்டே போலாம். ஆயிரக்கணக்கான சொற்கள். இன்னைக்கு நீங்க எடிட்டோரியல், எடிட்டோரியல் போர்டு, எடிட்டோரியல் கமிட்டி அப்படின்னு சொல்றமே, இது தமிழ் சொல்ல நம்ப முடியுமா? எடிட்டோரியல் என்ற சொல் தமிழ் சொல் என்றால் சத்தியமணி சொல்லுவோம் இல்லைன்னு. ஆனா தமிழ் சொல்லுது. தமிழ்ல அந்த எழுத்துக்களை முதல்ல எழுதின அந்த தாளுக்கு பேர் ஏடுன்னு பேர். ஏட்டில் எழுதுவதல்ல இடுவது. ஏடு இட்டோர் இயல். ஏட்டில் பதிப்பிக்கின்ற பணியை செய்வதை பற்றி பேசுகிறது. எனவே ஏடு இட்டோர் இயல் அப்படியே எடிட்டோரியல் 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 என்று மாறி இருக்கிறது. இது மாதிரி எத்தனை சொற்கள் மாறி எத்தனை சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆச்சரியமா இருக்கும், கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். தமிழிசை என்பது சமயம் கடந்தது. அதனால் தான் பாவேந்தர் பாரதிதாசன் தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலதற்கு கோயில்கள் பார். உனக்கு புரியாத மொழியில உனக்கு புரியாத இசைப்பாடல்களை பாடிக்கொண்டிருப்பது எதற்காக? கேட்டது ஒரு நாத்திக கவிஞன். ஒரு சாமியார் கேட்கல, ஒரு மடாதிபதி கேட்கல. யார் கேட்டா? ஒரு நாத்திக கவிஞன் கேட்கிறான். தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலதற்கு கோயில்கள் பார். பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று குமரகுருபரர் கூறினார் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த குமரகுருபரரை தமிழ் முனி என்று வானளாவ எதிர்பாராத முத்தத்தில் பாடியவன் பரப்பியவன் பாவேந்தர் பாரதிதாசன். மறந்து போகக்கூடாது. நம்முடைய மொழியில் உள்ள அற்புதமான செய்திகளை எல்லாம் அந்த நாத்திக கவிஞன் எடுத்து பாராட்டினான். பாரதி பாராட்டுவதில் வியப்பு இல்லை. ஆனால் பாரதிதாசன் தேவாரம் தமிழ் இசை மரபை காப்பாற்றி இருக்கிறது. திருவாய் நன்மொழி பாசுரம் தமிழினுடைய ஆழமான சொற்களை காப்பாற்றி தந்திருக்கிறது என்று அவன் அறைகூவல் விடுகிறான். இவற்றை படித்துவிட்டு தமிழ் படிக்க வா என்று. எனவே நாம் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஒரு மத நூலாக பார்க்க கூடாது. அது இசை நூல் என்று எப்பொழுது பார்க்க தொடங்குகிறோமோ,
சிலப்பதிகாரம் சமண காப்பியம் என்று பார்க்காமல் அது முத்தமிழ் காப்பியம் என்று எப்பொழுது பார்க்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் சிலப்பதிகாரத்தை சைவனும் படிப்பான், வைணவனும் படிப்பான்.